நம்ம பெரிய பையனுக்கு புதுச்சட்டி மாட்டி விட்ட கையோட அவனோட திறமையை சோதிச்சு பார்க்க ஒரு திறந்தவெளி ஆஃப் ரோட் பயிற்சிக்கு கூட்டிட்டு போலான்னு அடுத்த நாள் அதிகாலையிலே 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஆஞ்சநேயர் மலையை நோக்கி ஒரு பயணத்தை போட்டாச்சு. வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வண்டிக்கு நாபி டயர் போட்டு அவனோட மலையேறும் திறனை டெஸ்டிங் செஞ்சு பார்த்த ஒரு காணொலி. அது மட்டும் இல்லாம நான் ஒரு புதுசா யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நண்பர்களே. வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்க வீட்டுக்குள்ள ஏதோ புதுசா ட்ரை பண்றான்னு நினைச்சிட்டு நம்மளோட சேனலுக்கு மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. வழக்கம் போல இன்னைக்கும் பயிற்சிக்கு லேட்டா வந்ததுனால நம்ம அட்டி நண்பர்கள் ஒரு 1/2 hour மலை அடிவாரத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த நண்பர் ஒருத்தர் ப்ரோ நீங்க பார்த்து பத்திரம் மலை ஏறிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க கதை கொடுத்து கிளம்பிட்டாரு. எனக்கு உடனே உள்ளுக்குள்ள சரியான பயம், எங்கடா மலை ஏறும்போது வண்டி கீழே போட்டு நம்ம வண்டி தூக்கி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம அட்டிக்குள்ள சிகப்பு காலை ஸ்டிக்கரிங் பண்ண கேட்டிங் நண்பர் ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணியிருந்தாரு. ப்ரோ நான் மலையேறும் பயிற்சியில் ஈடுபட போறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அவரும் ஓகே ப்ரோ நானும் வரேன்னு சொல்லிட்டு உற்சாகத்தை துள்ளிக்கிட்டு இருந்தாரு. ஆனா வழித்தலைக்கு வாண்டட் ஒரு மாடு வந்து மாட்டுது. இன்னைக்கான கண்டென்ட் இந்த கால மாடு தான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வண்டியில இருந்து ஏபிஎஸ்ல ஆஃப் பண்ணிட்டு நானும் கால மாடு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலையேறிட்டு இருக்கும்போது தெரியுது கரணம் தப்புல மரணம்னு. ரைட் சைடுல பார்த்தா பாதளம் குழி, லெஃப்ட் சைடுல பார்த்தா பாறாங்கல்லு. சரி கூட வந்த காலமாட தம்பியோட சத்தத்தை காணும்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தி திரும்பி பார்த்தா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காலமாடனே காணோம். சரி என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா தெரியுது காலமாடனுக்கு நாபி டயர் இல்லாம கால் பெரட்டிக்கிச்சுன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி காலமாடன ஒரு சேஃபான இடத்துல போய் சேர்த்துட்டு இந்த பாத்துல எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு காலமாடன போக சொல்லிட்டு நானும் பின்னாடி போயிட்டு அவருக்கு ரூட் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போயிட்டு காலமாட சத்தத்தை காணோம் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மறுபடியும் காலமாடல காணோம். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பார்த்தா மறுபடியும் அதே பிரச்சனை தான். காலமாட கால் பயங்கரமா ஸ்லிப் ஆயிட்டு இருந்தது. ப்ரோ இதுக்கு மேல பாத கொஞ்சம் செங்குத்தா தான் போகும், இந்த டயர் வச்சுட்டு மேல போறதுல கஷ்டம், நீங்க இங்கேயே திரும்பி நின்று வெயிட் பண்ணுங்க, நான் மலை ஏறி முடிச்சு திரும்பி வரும்போது நம்ம ஒண்ணா போயிடலாம்னு சொல்லிட்டு காலமாட அங்கே விட்டு மலை ஏறி பார்த்தா மலை உச்சில ஒரு ஐயப்பன் கோவில். சரி கோவிலை சுத்தி கிளாக் வைஸ்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க இருந்து 2-3 போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கீழ் வாக்கில் நோக்கி மலையில இருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த பெரிய பிரச்சனை இந்த ஸ்லோப் தான். மலை ஏறத்துல எனக்கு மஸ்குத்தல சப்ரமே மஜாவா ஏறிடுவேன். கீழே இறங்கும் போது 2 கிட்னி எல்லாம் கலங்கி கால் வலி கீழே வந்துரும். ஆனா இந்த வாட்டி நாபி டயர் போட்டு நன்மையால சரிக்கிட்டு போயிட்டு அங்கே சொருவிக்காம காலமாட கூட்டிட்டு பத்திரமா கீழே இறங்கிட்டு வந்து பறக்கும் பயிற்சியில பறந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பறக்கும் பயிற்சியால என் பைக்கு வந்து பிரச்சனை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் நண்பர்களே. சேஃபா ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க, உயிர் முக்கியம், மண்டை பத்திரம்.